ஹலோ கைஸ், நான் நவீன் அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தமிழ். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் ப்ளே ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்பீக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஏதாச்சும் ஒரு முக்கியமான வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் அந்த அளவுக்கு சவுண்டு வராது. ஏன்னா அதில் இருக்க ஸ்பீக்கரோட சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். அப்போது நம்ம சவுண்டு லவுடாக கேட்குறதுக்காக இந்த மாதிரி ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 200க்கு மேலே தான் இருக்கும். பட் நம்ம இது 100 ரூபீஸ்க்கும் கீழே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கரை நான் ஒரு பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எடுத்திருக்கேன். அதனால் இந்த ஸ்பீக்கர் எனக்கு ஃப்ரீ. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு 20 ரூபீஸ் தான் இருக்கும். உள்ளே ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது, அது ஒரு 20 ரூபீஸ் தான். மீதி எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்பீக்கர் எபிசோடு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாடி செய்கிறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஒரு சைஸு, அப்புறம் இது 4மே ஒரு சைஸு. இந்த 4 பீஸ்லையுமே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸில் இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன் 3 வாட்ஸில். இப்போ இந்த ஸ்பீக்கரை இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டினா நமக்கு வெளியே பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு 2 பீஸை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த ஸ்பீக்கரில் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை சைடில் அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த ஆம்பிளிஃபையர் மாடியூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் நமக்கு மெயின். இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த இடத்துல L6 அவுட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட்டு தெரியல, இதுலேயே ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். 6ன்னு போட்டிருக்க இடத்துல ரைட் சைடு ஸ்பீக்கரோட வயரையும் அப்புறம் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரோட வயரை இந்த இடத்துலையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல 5 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு யூஎஸ்பி கேபிள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பவருக்காக தான். இதை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் 5 வோல்ட் அவுட் வரும். இதை இந்த இடத்துல 5 வோல்ட் இன்புட்டில் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ப்ளஸ் மைனஸ்க்கு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும், செக் பண்ணி. அதுக்காக இந்த மாதிரி கேபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LGRன்னு இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் கிரவுண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3.5 mm ஜாக் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி 3 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3 வயர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன், லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் கிரவுண்டு. ஸோ இதில் எது லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது ரெண்டும் லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் கீழே இருக்கிறது கிரவுண்டு. இதை வயரை கரெக்டாக பார்த்து இதில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு எல்லாத்துக்கும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஜேக்லேருந்து வர வயரை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த யூஎஸ்பி கேபிள்லேருந்து வர வயரை ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிள்லேருந்து வர ப்ளஸ் மைனஸ் நம்மளோட இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த அவுட்டு லெஃப்ட் ரைட்டில் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர லைனை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இப்படியே வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வயர் லென்த்தாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் போர்ட்டை இந்த இடத்துலையே க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வயரை இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை மேலே அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை ஒட்டிட்டேன். அப்புறம் அந்த இடத்துல சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த அவுட்புட் லைன் எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்மளோட லேப்டாப்பில் இருக்க ஆடியோ ஜேக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நம்மளோட லேப்டாப்பில் இருக்க யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு வேளை உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைனா இதை மொபைல்லையும் கனெக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் இருக்க ஆடியோ ஜேக்கில் இதை கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதை
இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருந்தால் அதில் போட்டு நம்ம லைனில் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னோட லேப்டாப் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஸ்பீக்கர்லேருந்து வர இந்த 3.5mm ஜாக்கை வந்து இதில் ஆடியோ ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஎஸ்பி கேபிளை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னோட லேப்டாப்பில் வந்து என்சிஎஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், சூப்பராக ப்ளே ஆகுது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் வந்து லேப்டாப்பில் வந்து சூப்பராக ப்ளே ஆகுது. இப்போ வந்து இதே வந்து மொபைலில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்பீக்கர்லேருந்து வர இந்த ஆடியோ பின்னை வந்து மொபைலோட ஹெட்ஃபோன் ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிறேன். இது ஒரு பழைய மொபைல் சார்ஜர் தான். ஸோ இதில் வந்து நம்மளோட இந்த யூஎஸ்பி பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பவர் கொடுத்துக்கலாம். போட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்க, நம்மளோட மொபைலில் வந்து இது சூப்பராக ப்ளே ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.